ராயனுக்கு வரி கொடுக்கிறது. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகத்தாட்சணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பரிசேயரும் ஏரோதியரும் அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வேண்டும் என்று ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவரை சாதாரணமாக சோதிப்பதற்கு பதிலாக அவருடைய பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்னும் கேள்வியினால் அவரை கண்ணியிலே அகப்படுத்த தீர்மானம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய சதி ஆலோசனையை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை இயேசு கிறிஸ்துவிடம் அனுப்புகிறார்கள். பரிசேயர்கள் யூத மார்க்கத்தின் விடுதலைக்காக போராடுகிறவர்கள். யூதர்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல என்று எல்லா இடங்களிலும் கூறுகிறவர்கள். ராயனுக்கு வரி கொடுக்கிறதை இவர்கள் விரும்புவதில்லை. ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயம் என்று இயேசு கிறிஸ்து கூறினால் பரிசேயர்கள் ஜனங்களை இயேசுவுக்கு விரோதமாக தூண்டி விடுவார்கள். ஏரோதியர்கள் ரோம பேரரசுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமல்ல என்று இயேசு கிறிஸ்து கூறினால் அவர்கள் ரோம பேரரசை இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக திருப்பி விடுவார்கள். பரிசேயரும் ஏரோதியரும் கொள்கையினால் வேறுபட்டவர்கள். அவர்கள் சிநேகிதர்கள் அல்ல, ஒருவருக்கொருவர் முரண்பாடுள்ள விரோதிகள். இருப்பினும் விரோதிகளான இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக தங்கள் வேறுபாடுகளை எல்லாம் மறந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறார்கள். ஏரோதியர் என்பவர்களும் யூதர்களே, ஏரோதின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏரோதின் குடும்பத்தாருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பவர்கள். தங்களுடைய யூதயா தேசத்திற்கு சுய ஆட்சி நிலைத்திருப்பதற்காக இவர்கள் ஏரோதோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் நட்புறவுடன் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பரிசேயரின் வாயை அடைத்துவிட்டார். ஆகையினால் இப்போது அவரை அரசியலில் சிக்க வைக்கும் சூழ்ச்சியை மேற்கொள்கிறார்கள். போதகரே, அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகத்தாட்சணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். பரிசேயரும் ஏரோதியரும் இயேசு கிறிஸ்துவிடம் பணிவாக இருப்பது போன்று நடிக்கிறார்கள். உயர்ந்த மரியாதை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை போதகரே என்று அழைக்கிறார்கள். தேவனுடைய மார்க்கத்தில் அவர் சத்தியமாய் போதிக்கிறவர் என்று அங்கீகரிக்கிறார்கள். யாரை குறித்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு கவலை இல்லை என்றும் முகத்தாட்சணியம் இல்லாதவராய் சத்தியத்தை போதிக்கிறவர் என்றும் அவர்கள் இயேசுவை நல்வார்த்தைகளினால் போற்றி புகழுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நன்மையானதை நன்மையானது என்றும் தீமையானதை தீமையானது என்றும் அறிவிக்கிறவர். இயேசு கிறிஸ்து தேவனுடைய மார்க்கத்தை போதிக்கிறவர் என்பது பரிசேயருக்கும் ஏரோதியருக்கும் தெரிந்திருக்கிறது. என்றாலும் தங்களை குறித்து இயேசு கிறிஸ்து கூறிய நல்ல ஆலோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விடுகிறார்கள். பரிசேயரும் ஏரோதியரும் இயேசு கிறிஸ்துவிடம், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்கிறார்கள். தங்களுடைய கடமை என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள ஆவலாக இல்லை. தங்களுடைய கேள்விக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லப் போகிறார் என்பதை கேட்பதிலேயே ஆர்வமாக இருக்கிறார்கள். யார் பக்கமாக பேசப் போகிறார்? ராயனுடைய பக்கமாகவா அல்லது தேவனுடைய பக்கமாகவா? யார் பக்கமாக இயேசு பேசப் போகிறார் என்பதை கேட்டு அவருடைய பேச்சிலே அவரை அகப்படுத்த வேண்டும் என்பது இவர்களுடைய வஞ்சனையான எண்ணம்.
தங்களுடைய கேள்விக்கு இயேசு கிறிஸ்து தெளிவான பதில் கூற வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகையினால் நாம் ராயனுக்கு வரி கொடுக்கலாமா அல்லது கொடுக்கக்கூடாதா என்று தங்களுடைய கேள்வியை கூர்மைப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து இவ்விரண்டில் ஏதாவது ஒன்றை தெரிந்தெடுத்து கூறுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இவர்களைப் போலவே இக்காலத்திலும் ஏராளமானோர் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதில் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் எந்த முயற்சியும் மேற்கொள்ள மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் கூறிய சாட்சி, நீர் சத்தியமுள்ளவர், எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை, நீர் முகத்தாட்சணியம் இல்லாதவர், தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று பரிசேயரும் ஏரோதியரும் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள். இந்த கேள்விகள் அரசியல் சம்பந்தப்பட்டவை. யூதர்களை அந்நியராகிய ரோமர்கள் ஆட்சி புரிகிறார்கள். நாம் அந்நியருக்கு வரி கொடுக்க வேண்டுமா அல்லது அவர்களுக்கு எதிராக கலகம் பண்ண வேண்டுமா? இப்படிப்பட்ட அர்த்தத்தில்தான் அவர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார்கள். ராயனுக்கும் தேவனுக்கும் அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் ராயனுக்கு வரி கொடுப்பதை பற்றி பரிசேயரும் ஏரோதியரும் கேட்கிறார்கள். ஆனால் அவருடைய பேச்சிலே அவரை அகப்படுத்த வேண்டும் என்பதே அவர்களுடைய எண்ணம். இயேசு கிறிஸ்து அவருடைய மாயத்தை அறிகிறார். தமக்கு முன்பாக விரிக்கப்பட்டிருக்கும் கண்ணியை அகற்றி போடுகிறார். தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. மனுஷருடைய மாய்மாலம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். மனுஷன் எவ்வளவுதான் சாதுரியமாக மாய்மாலம் பண்ணினாலும் இயேசுவுக்கு எதுவும் மறைவாக இராது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ நமது இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். பரிசேயரும் ஏரோதியரும் தம்மை கண்ணியில் சிக்க வைக்க சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்கிறார். தாம் கண்ணியில் சிக்காமல் அவர்கள் விரித்த கண்ணியை அவர்களுக்கே விரித்து அவர்களுடைய கண்ணியில் அவர்களையே சிக்க வைக்கிறார். தாம் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை தம்மிடத்தில் கொண்டு வருமாறு இயேசு கூறுகிறார். அது ரோம பேரரசின் பணம். அந்த பணத்தின் ஒரு பக்கத்தில் ராயனுடைய சுரூபமும் மற்றொரு பக்கத்தில் அவனுடைய மேலெழுத்தும் உள்ளது. ரோம பேரரசை ஆளுகை செய்வதற்காக ராயன் ஜனங்களிடமிருந்து வரி வசூலிக்கலாம். ஆகையினால் ராயனுடையதை ராயனுக்கு செலுத்த வேண்டும். ரோம பேரரசின் பணம் ராயனுடைய அரண்மனையில் இருந்தே புழக்கத்தில் விடப்படுகிறது. ராயனுடைய அரண்மனையில் இருந்து புறப்படும் பணம் அவனுடைய அரண்மனைக்கு போய் சேர வேண்டும். ராயன் ஜனங்களிடம் ஒரு குறிப்பிட்ட தொகை மாத்திரமே வரியாக எதிர்பார்ப்பான். ஜனங்களிடத்தில் உள்ள எல்லா பணத்தையும் தனக்கு வரியாக செலுத்த வேண்டும் என்று ராயன் கூறமாட்டான். ஆகையினால் ராயனுக்கு நியாயமாக செலுத்த வேண்டியதை முறுமுறுப்பு இல்லாமலும் விவாதம் இல்லாமலும் மனப்பூர்வமாக செலுத்த வேண்டும். அதே சமயத்தில் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்த வேண்டும். இக்காலத்தில் பலர் தங்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிறார்கள். ஒரு அரசாங்கத்திற்கு நல்ல குடிமக்களாக இருக்கிறார்கள். நேர்மையானவர்களாகவும் நாணயம் மிக்கவர்களாகவும் நடந்து கொள்கிறார்கள். தேசத்தின் தலைவர்களை மதிக்கிறார்கள். இது மிகவும் நல்லது. பூமிக்குரிய அரசாங்கத்தில் குடிமக்களாக இருக்கும் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலும் குடிமக்களாக இருக்கிறோம். ஆகையினால் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை குறைவில்லாமல் நிறைவேற்ற வேண்டும். தேவனுக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும். தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தை குறைவில்லாமல் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிரதியுத்தரத்தை கேட்டு பரிசேயரும் ஏரோதியரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தினார்களா என்று தெரியவில்லை. தேவன் மீது பக்தியாக இருக்கிறார்களா என்பதும் புரியவில்லை. இக்காலத்திலும் அநேகர் பிரசங்கத்தை ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். தேவனுடைய பிரமாணங்களை கவனித்து கேட்கிறார்கள். பிரசங்கத்தை கேட்டு அது நல்ல பிரசங்கம் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அதற்கு மேல் அவர்களுடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய காரியம் எதுவும் நடைபெறுவதில்லை. கேட்ட சத்தியத்தின்படி ஜீவிப்பதற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுப்பதில்லை. ஆச்சரியப்படுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். கீழ்ப்படுகிறவர்களாக ஒருபோதும் மாறுவதில்லை.
இயேசு கிறிஸ்து அவருடைய மாயத்தை அறிந்தார். இயேசு கிறிஸ்து சர்வ ஞானி. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. யூதர்கள் அந்நியருக்கு வரி கொடுக்க விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டும் என்று கூறினால் யூதர்கள் இயேசுவை வெறுப்பார்கள். ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று கூறினால் ராயன் இயேசுவை கைது செய்வான். ஆகையினால் இயேசு என்ன பதிலை கூறினாலும் அவரை ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்கலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரோ தமது தெய்வீக ஞானத்தினால் அவர்களுடைய வாயை அடைத்தார்.